காதல் திருமணங்கள் மிகுந்து போன ஒரு காலம் அது. வெகு சில திருமணங்கள் தான் பெற்றோர்கள் ஏற்பாடு செய்து வைக்கிற திருமணம். பெரும்பாலும் காதல் திருமணங்கள் தான் நடைபெறுகிறது. காதல் என்று வருகிற பொழுது மதம், ஜாதி, அந்தஸ்து இது போன்ற பல எல்லைகளை கடந்து செயல்படுகிற ஒன்று. அவ்விதமான ஒரு சூழலில் திருமணத்துக்காக ஒருத்தர் தன்னுடைய மத அடையாளத்தை மாற்றுறதோ இல்லைன்னா இன்னொருவர் தன்னை மணக்கிறதுக்காக அவருடைய மத அடையாளத்தை மாற்ற சொல்கிறதோ இது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம். திருமணத்திற்காக ஒருத்தர் தன்னுடைய மத நம்பிக்கையை அடையாளத்தை மாற்றலாம். அதுபோல் தன்னை திருமணம் செய்ய போகிற ஒருவரிடத்தில் அவருடைய அடையாளத்தை மாற்ற சொல்லலாம். இது தனிப்பட்ட விஷயம். இதில் யாரும் தலையிட முடியாது. ஏன்னா அந்த விதமான உரிமை இருக்கிறது. என்னை திருமணம் பண்ணுறதுக்காக நீ என்னுடைய மதத்தை நீ தழுவணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிபந்தனையை வைக்கிறது, அதுபோல் மற்றவருக்காக தன்னுடைய மதத்தை மாற்றுறது, இந்த விதமாக தனிப்பட்ட முறையில் அவங்க தீர்மானம் எடுக்கலாம். இது சரியோ தவறோங்கிறது வேறு விஷயம். ஆனால் இந்த விதமாக முடிவெடுக்கிறதுக்கு உரிமை இருக்கிறது. இதில் என்னான்னு சொன்னால் அரசாங்கத்தில் கட்டாயம் இருக்கக்கூடாது. ஒருவரை கட்டாயப்படுத்தி அவருடைய மத அடையாளங்களை மாற்றுறதுக்கு நம்ம தூண்டி இருந்தால் அப்போ தான் சட்ட ஆக்ஷன் எடுக்க முடியும். மற்றபடி நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ண போகிறோம், அதனால் நான் என்னுடைய மதத்தை நான் விட்டுட்டு நான் இன்னொரு மதத்துக்கு வர போகிறேன், இல்லைனா அவர் என்னை கல்யாணம் பண்ண விரும்புகிறாரு அதனால் அவருடைய மதத்தை மாற்ற நான் கேட்டிருக்கேன், அவர் ஒத்துக்கிட்டாரு, அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் போகுதுன்னு சொன்னால் அதில் நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல. இதில் ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறோம், கட்டாயப்படுத்தியிருக்கிறோம், தப்பிதமான மூலம் நிர்பந்திச்சிருக்கோம், அப்போ தான் கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்க முடியும். அதே வேளையில் ஒருத்தர் என்ன நீ கல்யாணம் பண்ண ஒரு பொண்ணு ஒரு ஆணை விரும்புது, அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் உருவாகுது. இப்போ கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வரவரில் தன்னுடைய குடும்ப கௌரவத்துக்காக, தன்னுடைய சமுதாய அந்தஸ்திற்காக, தன்னுடைய மத நம்பிக்கைக்காக தான் திருமணம் செய்ய போகிற அந்த நபரிடத்தில் ஒரு பொண்ணு சொல்லுன்னு வச்சிங்களேன், நீ என்னை கல்யாணம் பண்ணணுன்னா நீ என்னுடைய மதத்துக்கு நீ வரணும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. இல்லைன்னு சொன்னால் ஒரு ஆண் வச்சிங்களா, அந்த ஆண் ஒரு பொண்ணை விரும்பின பிறகு அந்த பொண்ணை திருமணம் பண்ண போகிற நேரத்தில் இல்லை எங்கள் வீட்டில் உன்னுடைய மதத்தை மாற்றணும்னு சொல்கிறாங்க, நீ மதம் மாறணும், நம்ம நம்பிக்கை மாற்றணும், அந்த மாதிரி சொல்லி அந்த மதம் மாற வைக்கிறது ஒரு நியாயமான செயல் அல்ல. ஏன்னா ஒரு பையன் இல்லைனா ஒரு பொண்ணு இன்னொரு தடவை விரும்பி போகும் பொழுது அவருடைய மொத்தத்தையும் ஏற்றுக்கொண்டு தான் போகணும். இப்போ உதாரணமாக கடையில் போய் நீங்கள் ஒரு பொருளை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அதில் விரும்புகிறீங்க, அதை வேணும்னு நீங்கள் வாங்க போகிறீங்க. வாங்குறவள்ள அதில் இருக்கிற சில பார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏன்னா அந்த பொருள் எப்படி இருக்கிறதோ அப்படி தான் பார்த்துருக்குறீங்க, விரும்பி இருக்கிறீங்க, வாங்க போகிறீங்க. அதில் இல்லைங்க நான் பாதி வரைக்கும் எனக்கு ரைட்டு, பாதி எனக்கு பிரியம் இல்லை, அதனால் அதை மட்டும் மாற்றி கொடுங்கன்னா பொதுவாக பெரும்பாலான பொருள் அந்த மாதிரி கொடுக்க முடியாது. அதுபோல் என்ன நீ கல்யாணம் பண்ணணுன்னா உன் மதத்தை மாற்று அந்த மாதிரி சொல்லுகிற வேளையில் சட்டப்பூர்வமாக இதுக்கு அங்கீகாரம் கிடைத்தாலும் இது ஒரு நியாயம் அல்ல. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு ஆணை விரும்புகிறவள்ள அந்த ஆணிடத்தில் என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் பார்த்துட்டு தான் அவன் விரும்பியிருக்கிறான். இப்போ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதான் உண்மையான நியாயம். இதில் போய்ட்டு இல்லை எங்கள் வீட்டில் இதை ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் உறவில் ஏற்றுக்க மாட்டாங்க, எங்கள் சமுதாயத்தில் இது அந்தஸ்தாக இருக்காது, அதனால் நீ என்னை கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் மதத்தை மாற்று அப்படி சொல்லும் பொழுது இதுக்கு சட்டபூர்வமான அனுமதி இருந்தாலும் நியாயமானது அல்ல என்பதுதான் உண்மை. அந்த விதமாக இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலையும் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் கிறிஸ்தவ பையன் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பொண்ணை விரும்புகிறான், அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவ பொண் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையனை விரும்புகிறாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை விரும்பி இறுதியில் கல்யாணம் பண்ண போகிற அந்த அளவுக்கு வந்த பிறகு அது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கிறவங்களும் அங்கே வீட்டில் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. இல்லை அவள் கிறிஸ்தவ அறியாத ஒரு பொண்ணு, இல்லைனா இவன் கிறிஸ்தவ அறியாத ஒரு பையன், அந்த பையனுக்கு நாங்கள் பொண்ணை கொடுக்க மாட்டோம், இல்லைன்னு சொன்னால் எங்கள் பையனுக்கு அந்த பொண்ணை எடுக்க மாட்டோம், மதத்தை மாற்றணும், கிறிஸ்தவராக மாறணும், கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ளணும், அந்த மாதிரி சொல்லுகிற ஒரு நடைமுறை இப்பொழுது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. ஆனால் இதில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது ஒரு நியாயமான செயல் அல்ல. அதாவது கிறிஸ்தவ பெண்ணாக தன்னை அறிந்திருக்கிற ஒரு பெண், இல்லைன்னா கிறிஸ்தவ ஆணாக அறிந்திருக்கிற ஒரு ஆண் கிறிஸ்தவ நம்பிக்கையிலையும் அறிந்திருக்கிறார். இவர் போயிட்டு ஒரு கிறிஸ்தவ பொண் கிறிஸ்தவர் அல்லாதவர் விரும்புகிற பொழுது, இல்லை ஒரு கிறிஸ்தவ பையன் கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பெண்ணை விரும்புகிற பொழுது அந்த பெண்ணினுடைய எல்லா நிலைகளையும் பார்த்து அவருடைய ஸ்டேட்டஸ், ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாவற்றையும் பார்த்து விரும்புகிறோம். விரும்பின பிறகு கல்யாணம் பண்ணணும்னு சொன்னால் நீ மதத்தை மாற்றணும், எங்கள் வீட்டில் சம்மதிக்கலை அப்படிங்கிறவள போகும்பொழுது இது ஒரு நிர்பந்தம்.
சில வேளையில் இந்த மாதிரி நிர்பந்தங்களை கொடுத்து அவங்க மதத்தை மாற்றுற வேலை அரசாங்கம், அதாவது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும். அதனால தான் முதலாவதை சொன்னேன், அதில் வந்து உரிமை இருக்குது. ஆனால் கிறிஸ்தவர்கள்ங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது கிறிஸ்தவர் அல்லாத ஒருத்தரை விரும்பி கல்யாணம் பண்ண போகிறவள்ள நீ என் மதத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறது நியாயமானதல்ல. ஆனால் இதுதான் இன்றைக்கு நடைமுறையில் இருக்குது. ஏன்னா சில நேரத்தில் பிள்ளைகள் வந்து என்ன பண்ணிக்கிட்டு சொன்னால் கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் விரும்பிடுது. அப்பா அம்மாவுக்கு பெரிய நிரலாய் போகுது. என்ன பண்ணுறது, நம்ம சபையில் உள்ள கேட்பாங்களே, சமுதாயத்தில் கேட்பாங்களே, இல்லை என்றால் நீண்ட காலமாக நாம் ஒரு குறிப்பிட்ட மதத்தில் இருக்கிறோம், அது நமக்கு மனசாட்சி பாதிக்குது, நம்ம குடும்பத்துக்கு ஒத்துக்காது, என்ன பண்ணுறது, சரி சார் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து மதத்தை மாற்ற சொல்லு, அவங்க மத நம்பிக்கை மாற்ற சொல்லு, கிறிஸ்தவ ஏற்றுக்கொள்ள சொல்லு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள சொல்லு, அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி ஒத்துக்கிட்டால் நான் சம்பாதிக்கிறேன், இந்த மாதிரி சொல்கிற வழக்கம் இருக்குது. அதுபோல் ஒரு பொண்ணை வந்து கிறிஸ்தவர் அல்லாத ஒரு பையன் விரும்புகிற பொழுது கிறிஸ்தவ பொண்ணுடைய குடும்பத்தார் அந்த மாதிரி சொல்கிற பழக்கம் இருக்குது. அந்த பையனுடைய மதத்தை மாற்றணும், அவன் வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கணும். இது வந்து ஒரு நியாயமான ஒன்று அல்ல. ஏனென்றால் இதில் இன்னொரு பிரச்சனை என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்குன்னு. என்ன காரணம்னா, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து பரிசுத்தமாக வாழ்கிறதுக்கு, நித்திய வாழ்வை சுதந்திரிக்கிறதுக்கு. இதுக்குத்தான் ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும், ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதுக்காக நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்கிறவல்ல. இது கர்த்தருடைய நாமத்தை வீடில் வழங்குகிற செயல். இந்த நபர் வந்து ஒரு பொண்ணோ இல்லைன்னா ஒரு ஆணோ இப்போ தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய குடும்ப சூழலுக்காக, தன்னுடைய பெற்றோரை திருப்திப்படுத்துறதுக்காக மற்ற நபரிடத்தில் சொல்லுகிற நிலைமை எப்படின்னா, நீ வந்து கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஒருவர் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ள கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். கிறிஸ்துவ எதற்கு ஏற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து எதற்கு இந்த உலகத்திற்கு வந்தார்? மற்றவங்களுக்கு கல்யாணத்தின் சம்பந்தமாக ஏதாவது தேவை ஏற்பட்டால் அவரை ஏற்றுக்கொண்டால் கரெக்டாகும், அப்படியா? இல்லை. பாவிகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்ற வந்தார். அந்த தேவைக்குத்தான் ஒருவரிடத்தில் வந்து நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சொல்ல வேண்டும் என்று, என்ன கல்யாணம் பண்ணணுமா நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், உன்னை நான் கல்யாணம் பண்ணணுமா நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் சொல்கிற பொழுது இது வந்து தேவனுடைய பார்வையில் சரியான செயல் அல்ல. ஏனென்றால் நாம் தேவையில்லாமல் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன செய்கிறோம், கொச்சப்படுத்துகிறோம். இப்போ சம்மந்தப்பட்ட நபர் வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து விசுவாசிக்கிறேன், இயேசு நானும் கிறிஸ்தவர் ஆகிறேன்னு சொல்கிறவில்ல. ஆக்சுவலி அவர் எதுக்காக அதை செய்கிறார்? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா ஒரு ஆணை கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்போ திருமண உறவுக்காக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள சொல்லுவது வேதத்தின் அடிப்படையில் சரி கிடையாது. நாம் குடும்ப சூழலுக்காக, சபை சூழலுக்காக, சமுதாய சூழலுக்காக நாம் செய்கிறோம். நடைமுறை சூழலில் நமக்கு வேறு வழி இல்லை, அதில் கொஞ்சமாக அப்போ அந்த மாதிரியாக செஞ்சு குறைஞ்சபட்சம் அவன் கிறிஸ்தவன் தான் அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோடு வந்தால் கொஞ்சம் நமக்கு செய்த அவரை குறைமேன்னு செய்கிறோம். நான் இதை எதற்கு சொல்லுகிறேன்னா, இது ஒரு சரியான முறை அல்ல என்பது தான் சொல்லுவேன். ஒரு கிறிஸ்தவ பொண்ணு போயிட்டு ஒரு கிறிஸ்தவ அல்லாத பையனை விரும்பிக்கிட்டு அப்புறம் வந்து இதை பாரு எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க, நீ கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டால் தான் என்ன உனக்கு கொடுப்பாங்களாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு கட்டாயத்தை கொடுத்து அவன் அந்த பொண்ணை விரும்பிட்டான், மறக்க முடியாது. அதனால் போயிட்டு அந்த பொண்ணுக்காக அவன் மதம் மாறுகிறான்னா, ஒன்று இது ஒரு கட்டாயம், இதுதான் ஒரு மத மாற்றம் சொல்கிறது. கட்டாய மத மாற்றம் இருக்கிறது இதை சொல்லலாம். இதை சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க முடியாமல் இருந்தாலும் இது வந்து கர்த்தருடைய பார்வையில் சரியில்லைங்கிறதா அர்த்தம். இன்னொன்று வந்து இதில் வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏன் ஏற்றுக்கொள்ள சொல்லணும், நான் வேணுமா உனக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணணுமா நீ ஏற்றுக்கொள்ளணும். அப்போது தேவையில்லாமல் இயேசுநாதர் நம்ம இதில் இன்வால்வ் பண்ணி அவருடைய நாமத்தை கொச்சப்படுத்துகிறோம். மொத்தத்தில் சொல்ல வருவேன்னா, நீ ஒரு கிறிஸ்தவ பெண்ணா, நீ ஒரு கிறிஸ்தவ ஆணா, நீ கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், கிறிஸ்தவோடு உள்ள வாழ்க்கைக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், கிறிஸ்தவனுடைய ஐக்கியத்துக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். இரண்டாவது உன்னுடைய சூழல் தெரியும், உன்னுடைய குடும்ப சூழல் தெரியும், இவைகளின் மத்தியில் நீ ஞானமாக தான் இருக்கணும். நீ பழகிற பொழுது யாராவது ஒருவரை பழகி விடுகிறாய், பழகி விட்ட பிறகு மதம் வந்து குறுக்கிடுகிறது, குறுக்கிட்ட உடனே சரியாக அது ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது, நாம் சொன்னால் அவர் மாறிடுவார், நான் சொன்னால் அவர் மாறிடுவா, அப்படி போகிறவில்லை. இது வந்து சம்மந்தம் இல்லாமல் இயேசுநாதருக்கு கொண்டு வரோம். இயேசுநாதர் பாவிகளை ரட்சிக்கிறதுக்காக வந்தாரே ஒழிய வேறு எந்த பர்பஸுக்காக நம்ம அவரை என்ன பண்ணுவோம், அதாவது கல்யாணம் நடத்துறதுக்காக அவரை ஏற்றுக்கொள்ள சொல்வது ஒரு சரியான முறை இல்லை. எனவே அது பரிசுத்தமான ஒரு சுவிசேஷத்தினுடைய நிலையை நம்ம கொச்சப்படுத்துகிறது போல இருக்குது. எனவே ஒரு ஆணாக பொண்ணா சரி, நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்துக்குள்ளே சேர்ந்தீங்கன்னா நீங்கள் அந்த கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு ஏற்றபடி, அந்த நித்திய சார்ந்த சிந்தனைக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த உலகத்தில் ஞானமாக இருக்க வேண்டும். நீங்கள் பழகும் பொழுது எந்த விதமான காரியங்களை எதிராக வரப்போகிற காலையில் சிந்தியாக பழகிவிட்டு அதற்கு பிறகு மற்றவரிடத்தில் வந்து
நான் என்னை கல்யாணம் பண்ணணும்னா நீ இயேசுநாதரை ஏற்றுக்கொள்ள சொல்வது அது ஒருபோதும் நலமானதில்லை. சிலர் சொல்லுவாங்க, எப்படி ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்படுதில்ல. சிலர் அதை மாதிரி தங்களுக்குள்ள ஒரு திருப்தி ஏற்படுத்தியும், பரவாயில்ல என்ன அவர் கல்யாணம் பண்ணுறதுக்காக இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டாரு, அது பெரிய ஆத்துமா. இது ஆத்துமா ஆதாயம் கிடையாது, இது ஒரு சுயநலம் சார்ந்த செயல். இந்த மாதிரிலாம் ஆத்துமா ரட்சிக்கப்படுவது ஏற்புடையதல்ல. இந்த மாதிரி ஆத்துமாவை ரட்சிக்க நம்ம முயற்சியும் பண்ணக்கூடாது. இது தவறான முறை. எனவே கிறிஸ்தவ பிள்ளைகள், கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள், கிறிஸ்துவனுடைய வாழ ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அதற்கேற்ற விதமான ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மற்றவருடைய மத அடையாளங்களை மாற்றுவதற்கு நாம் கட்டாயப்படுத்துவதை கர்த்தர் விரும்ப மாட்டார். சகோதரர் சாம்சன் பால் எழுதிய 2023 ஆண்டிற்கான புதிய தினசரி தியான நூல்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் கிடைக்கும். தமிழில் வாழ்வதற்கு வலிமை தரும் வார்த்தைகள், ஆங்கிலத்தில் வேர்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெங்த் ஃபார் லைஃப். அந்தந்த நாள் வாழ்க்கை சூழல்களை தேவன் அருளும் விசேஷ வார்த்தைகளோடு சந்திக்க வாருங்கள்.